கோதில் குலத்து அரண்தன் கோயில் பினாப்பிள்ளைகாள். கோதில் குற்றமற்ற, குலத்து ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிய, அரண்தன் கோயில் சிவபெருமானுடைய கோயிலிலே பினா பிள்ளைகளால் தொண்டுக்கு பிணைத்துக் கொண்டவர்கள், இசையுடன் பாடக்கூடியவர்கள், இசைக்கு ஏற்ப நாட்டியம் ஆடக்கூடியவர்கள், தொண்டிலே சிறந்து விளங்கியவர்கள், தேவரடியார் என்று பெயர் பெற்று விளங்கியவர்கள். இன்று கூட திருவண்ணாமலை அருகிலே ஒரு ஊர் உள்ளது, தேவரடியார் பட்டினம் என்று ஒரு ஊரே உள்ளது. தத்துவார்த்தமாக ஒரு விளக்கம் உள்ளது. அந்தந்த தத்துவங்களிலே தன்னை பிணைத்து கொண்ட பிள்ளைகளை பார்த்து கொண்டே ஒரு ஆன்மா சிவலோகத்துக்கு ஏறுமா. அதையும் பிணைக்கப்பட்ட அந்த தத்துவங்களிலே பிணைக்கப்பட்ட பினா பிள்ளைகள் என்று கூட ஒரு நுண்பொருளை சொல்லுவார்கள் பெரியோர்கள். கோயில் பினா பிள்ளைகள் திருக்கோவில் பணிபுரியும் தொண்டு புரிபவர்களாக இருந்து இவருள் திருமணம் நிகழ்வுற்று செல்வாரும் உள்ளனர். சங்கிலி நாச்சியாருடைய வரலாறை நாம் காணுகின்ற போது அப்படி இருந்தவர்தான் என்பதை இங்கு நாம் நினைத்து பார்க்க தக்கது. அடுத்து 10வது நாள் எல்லோரும் இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு கேள்வியில் கேட்டுக்கொண்டு ஒருவருக்குள்ளே ஒருவர் பதில்களையும் கூறிக்கொண்டு செல்வது போல ஆனந்தம் அடைந்து கொண்டும் செல்லுகின்றார்கள் நீராடுவதற்காக. அதில் ஒரு 5 மகளிர்கள் பேசுவதாக 5 கேள்விகளை எழுப்புவதாக இந்த அடியிலே காட்டுகின்றார் மாணிக்கவாச பெருமான். ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆர் உற்றார், ஆர் அயலார், ஏதவனை பாடும் பரிசு என்று வினாக்களை எழுப்பி விடையாக, என்னம்மா இப்படி கேட்குற, எல்லா ஊரும் அவன் ஊர் தான், அவனுக்கு பொதுவான பேர் நமச்சிவாய, சரியா, ஊருக்கு ஒரு பேர் இருந்தாலும் அதுதான் அந்த நமச்சிவாய வாழ்கன்னு முதல்ல ஆரம்பித்தார் சாமி. ஆர் உற்றார், அன்பர்கள் தொண்டர்கள் எல்லாருமே உற்றார். இன்னும் கேட்டால் எல்லா ஊர்களுக்கும் அவனுக்கு உற்றார் தான். ஏன், எல்லாத்தையும் கடை தேற்றி அவர் உலகத்துக்கு கொண்டு போகணும், அறிவு உலகத்துக்கு. ஆர் அயலார், ஓராதார் உள்ளத்து ஒழிக்கக்கூடியவன் பெருமான், ஒழித்து தன்னை ஒழிச்சுப்பான். அதனால அந்த சுவாமி நினைக்காதவங்களுக்கு தூரத்தில் இருப்பான், அப்படிதான் சொல்ல முடியும். அயலார்னு அவருக்கு ஒருத்தர் இருக்க முடியாது. சில பேர் கடவுள் இல்லைன்னு தன்னைய சாமிக்கு அயலாரா ஆக்கிறாங்க. ஏதவனை பாடும் பரிசு என்பது மட்டும் நீங்க நம்ம பொருள் எடுத்துக்கணும். பரிசு என்பதற்கு இயல்பு என்று ஒரு பொருள், அவ்வாறே என்று ஒரு பொருள். அவன் அருளாலே அவன்றால் வணங்க வந்திருக்கின்ற நமக்கு நம்மை அவன் அருள்தான் கூட்டுவித்தது, அவன் அருள்தான் பாடுவிக்கிறது என்று நினைப்பாலே நாம் இயல்பாக இறைவனுடைய பெருமைகளை பெரியோர்கள் பாடியவண்ணும் சான்றோர்கள் உரைத்தவண்ணும் பாடுவோமாக. இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நாம் இயல்போடு அஞ்செழுத்து ஓதுவோம். பரிசு என்பது இந்த இயல்பு. ஏலோர் எம்பாவாய், என் அறிவுமணியே எழுந்து கொள்வாயாக. திருச்சிற்றம்பலம்.